9ஆம் வகுப்பு கணிதம் பாட அறிமுகம் இயற்கணிதம். நாம் இதுவரை எண்கணிதத்தில் இயலெண்கள் தொடங்கி விகிதமுறா எண்கள் வரை படித்து கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக கணிதத்தின் அடுத்த படிநிலையான இயற்கணிதத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயற்கணிதம் பற்றிய முதல் புத்தகம் அரித்மெட்டிகா. இந்த இயற்கணித புத்தகத்தை எழுதியவர் அலெக்சாண்ட்ரியாவில் வாழ்ந்த டயோபாண்டஸ் என்ற கணித மேதையாவார். டயோபாண்டஸிற்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டுகளில் இந்திய கணித வல்லுநர்கள் ஆரியபட்டா மற்றும் பிரம்மகுப்தா ஆகியோர் ஒருபடி மற்றும் இருபடி சார்பாடுகளுக்கு தீர்வு காணும் ஒரு முறையை உருவாக்கியிருந்தனர். இயற்கணிதத்தின் அடுத்த மாபெரும் வளர்ச்சி 9ஆம் நூற்றாண்டில் அரேபிய கணித அறிஞர் அல்-குவாரிஸ்மியால் ஏற்பட்டது. இயற்கணிதம் பற்றி அல்-குவாரிஸ்மி எழுதிய அல் ஜபர் வா முகாப்லா என்ற புத்தகம் இயற்கணித வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். 13ஆம் நூற்றாண்டில் லியோனார்டோ ஃபிபனாக்கியால் எழுதப்பட்ட புத்தகங்கள் மிக முக்கியமானவை. அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் இயற்கணிதம் நுண்கணிதமாக மலர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கில கணித வல்லுநர்களில் முன்னோடியாக திகழ்ந்த ஜார்ஜ் பீகாக் 1830ஆம் ஆண்டு இயற்கணிதம் பற்றிய தனது ஆய்வு குறிப்பேட்டை வெளியிட்டார். அதில் இயற்கணிதத்தின் அடிப்படை செயல்கள், அடிகோள்களுக்கான சிந்தனைகளை அது உருவாக்கியது. அதனாலேயே ஜார்ஜ் பீகாக் இயற்கணிதத்தின் யூக்ளிட் என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் இங்கே படம் 3.1 பார்க்கலாம். பந்து எக்ஸ் அச்சின் பாதையில் கிடைமட்டமாக 0 டிகிரி கோணத்தில் தரையில் அடிக்கப்பட்டால் அது நேர்கோட்டு பாதையில் செல்லும். ஒய் அச்சின் பாதையில் செங்குத்தாக 90 டிகிரி கோணத்தில் அடிக்கப்பட்டால் அதுவும் நேர்கோட்டு பாதையில் செல்லும். ஆனால் இங்கே பந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பந்து வளைவு பாதையில் செல்கிறது. இந்த வளைவு பாதையில் செல்லும் பந்து உந்து விசையால் மேலே சென்று புவியீர்ப்பு விசையால் கீழே வருகிறது. இந்த வளைவு பாதையில் செல்லும் பந்தின் விசை, வேகம், நேரம், தூரம் ஆகியவை எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சை பொறுத்து ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவேதான் இதற்கான மதிப்புகளை நாம் எண்களாக கொடுக்காமல் அதற்கு பதிலாக எக்ஸ், ஒய், இசட் என்ற மாறிகளை பயன்படுத்துகிறோம். பொதுவாக ஒரு நேர்கோட்டு பாதை என்பது ஒருபடி சார்பாட்டை குறிக்கும். ஒரு வளைவு பாதை என்பது இருபடி சார்பாட்டை குறிக்கும். உதாரணமாக ஒரு சார்பாட்டை சொல்வதென்றால், ஓர் எண்ணின் வர்க்கத்துடன் அந்த எண்ணின் இருமடங்கை கூட்ட 35 கிடைக்கும். இதை எப்படி நாம் சமன்பாடாக மாற்றி எழுதுவோம்? ஓர் எண் என்பது எக்ஸ் என்க என்று எழுதி, ஓர் எண்ணின் வர்க்கம் என்றால் எக்ஸ் ஸ்கொயர், இருமடங்கு என்றால் 2x. அப்படி என்றால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x = 35 என்று எழுதுவோம். இயற்கணிதம் நமது வாழ்க்கையில் அன்றாடம் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதாக உள்ளது. பரப்பளவு, கன அளவு, தூரம், வேகம், நேரம் சார்ந்த கணக்குகளை இதற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். எக்ஸ் வேகத்தில் செல்லும் விமானமானது 5 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? அதேபோல 10,000 அடி உயரத்திலிருந்து பூமியை நோக்கி வரும் வெடிகுண்டை 500 அடி உயரத்தில் வெடிக்கச் செய்ய வேண்டுமென்றால் நாம் இங்கிருந்து எவ்வளவு வேகத்தில் ராக்கெட்டை செலுத்த வேண்டும்? இயற்கணித கூட்டல் கழித்தலை நினைவு கூறலாம். 7 ஐஸ்கிரீமை 3 ஐஸ்கிரீமுடன் கூட்ட 10 ஐஸ்கிரீம்கள் கிடைக்கும். அதே போலத்தான் 7x உடன் 3x கூட்ட 10x கிடைக்கும். 8y உடன் 5y கூட்ட 13y கிடைக்கும். 7 ஐஸ்கிரீமில் 3 ஐஸ்கிரீமை சாப்பிட்டால் மீதம் இருப்பது 4 ஐஸ்கிரீம். அதே போலத்தான் 7xலிருந்து 3x கழிக்க விடை 4x. 20yலிருந்து 15y கழிக்க விடை 5y. அடுத்ததாக 7 ஐஸ்கிரீமுடன் 3 கேக்கை கூட்ட 7 ஐஸ்கிரீம் 3 கேக்குகள். அதே போலத்தான் 7x உடன் 3y கூட்ட இயலாது. ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்டவோ கழிக்கவோ முடியும் என்பது உங்களுக்கு தெரியும்.